வியாபாரம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே. யோ ஒழுங்கா பூரி சுடு. நீ ஒழுங்கா மாவு விட்டுறா, கோணையா விட்டுற. இங்க என்ன வருமா அதான் வரான். ஐயா அதனால காலில் அப்படி மெஷின் வந்துக்கிறான். யோ வியாபாரத்தை பாரியா, இதெல்லாம் பேசிட்டு கிடைக்காதா. கோணையா தட்டி விட்டுக்குது, பூரி மாதிரி இருக்குது. டிசைன் பூரின்னு சொல்லிடலாம் உடியா. கோணையா விட்டுட்டு டிசைனா. நானா பூரி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகினாக்குதுப்பா, எத்தனை வேணும்? சாப்பிடுதானே வேணும். இந்த டிசைன் பூரி சாப்பிடுறியா? இப்ப அவன் கேட்டானா டிசைன் பூரின்னு, பூரி கேட்டா கூடாண்டா. வாடா போடான்னு சொல்லாத, என்ன பாக்குற முன்னாடி நினைப்பாங்க. சரி இருந்தாலும் கூடு, கோவம் மட்டும் வந்துடுது. என்னப்பா டிசைன் பூரி. காஞ்சி போன நாட்டுங்குது, அப்படி துண்டுறான். யோ ஏன் அவன் துண்டத்தை வேடிக்கை பாத்துங்கிறா, வா இதை எடுத்து போட. நான் ஏன் வேடிக்கை பார்க்க போறேன்? நான் குழம்பு நல்லா இருக்குண்ணா. நேத்து வச்சு கோயம்பா, அது என் கடை பேசல. நேத்து வச்சு கோயம்பு தான் இன்னைக்கு ஊத்துவோம். இருந்தாலும் டேஸ்டா தான் இருக்குது. அவன் 10 நாள் குழம்பு ஊத்துனா கூட டேஸ்டா தான் இருக்குதுன்னு நம்மளுக்குது. ஏ பூரி பூரி பூரி, ஏ பூரி பூரி பூரி. ஏப்பா பூரிக்குதா? இருக்குது, ஆனா உனக்கு தர மாட்டேன். என்னப்பா இப்படி சொல்லிட்ட? பூரி துண்டு காசு கேட்டா காசு இல்லைன்னு. காசையும் தான் கொடுக்க போறேன், கொஞ்சம் பூரி கொடு, டேஸ்ட் எப்படின்னு பாக்குறேன். ஏன் தெரியல, வெக்கமா இல்லை உனக்கு? இல்ல, பக்கத்து கூட சாப்பிட்டுனே இருப்பாங்க, நான் புடிங்கி துண்டு ஓடியாந்துருவேன். இதெல்லாம் ஒரு போய்ப்பாயா? நான் இல்லப்பா, எங்க குடும்பமே அப்படிதான். உங்க குடும்பமே பக்கத்து வீட்டுல இருந்தா புடிங்கி துணிங்களா? வீட்டுல செஞ்சா டேஸ்ட் இல்ல, புடிங்கி துண்ணா டேஸ்ட் ஆகுது. நல்ல பழக்க வழக்கம் உனக்கு. உனக்கு பூரிலாம் இல்ல, கிளம்பு. நீனா கொடுக்குறது என் தம்பிக்கிறான். யோ என்ன எத்தனை தூண்டுறான்? எனக்கு தான் வெக்கம் இல்லையா? என்ன ஜென்மமோ இவன். ஏப்பா நீ அந்த பக்கம் திரும்ப, அப்படி திரும்பிக்கோ. நீ எப்படி திரும்பினாலும் நான் துண்ணுவேன். யோ அந்த தச்சு விடியா, மழை வர வந்தா. டேய் என்னைய மூஞ்சில ஊத்துவேன், போடா. இந்த மாதிரி நிறைய பேர் என்ன திட்டிக்கிறாங்க, நான் போக மாட்டேனே. டேய் எப்படி சொன்னாலும் போக மாட்டான்டா அவன். யோ என்ன நினைச்சுங்கிறா? நீ அடிச்சா கூட நான் போக மாட்டேன், நிறைய பேர் என்ன அடிச்சுக்கிறாங்க. பாடுறா, நிறைய பேர் அடிச்சுக்கிறாங்கன்றான். நோ நீ வேலையை பாரு, அந்த ஆளு கிடைக்கிறான். நீ என் வேலையை நான் பாக்குறேன். ஆஹா இவன் வேலைக்கு ஆக மாட்டான். இது மாதிரி நிறைய பேர் எனக்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னு துண்ணுவேன். அடங்கோயால என்னடா அவ்வளவு உப்பு போட்டு துண்டுறான். ஆஹா ஆஹா, என்ன டேஸ்ட். யோ கடைசி நான் துணுல நீ துணுகிறா. நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்ட மாதிரி. இவனை என்னடா பண்றத? நான் பாத்துக்கிறேன் விடு. போடா சொட்ட. ஒரு மாசம் குளிக்கலையேன்னு நினைச்சேன், நீ குளிக்க வச்சிட்ட, ரொம்ப தேங்க்ஸ். டேய் என்னடா இப்பவும் போக மாட்டான்? எனக்கு ஒண்ணு புரியலையா? பூரினா பூரி, உப்பு பூரி. யோ எப்படியா இவ்வளவு உப்பு தூண்டுறா? உப்பு இல்லாத பண்டம் குப்பி இல்லையா, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? நோ நானும் இருந்தாலும் என்ன சாப்பிடவே உள்ள. எனக்கு வெறுப்பா தான் பாக்குத, என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. என்னப்பா என்ன விட நீ மட்டும் வந்துட்ட? நீ லேட் ஆச்சு அதனால வந்துட்டேன். என்ன ஏதோ சாப்பிட்டியா இல்லையா? பூரி சாப்பிட்டேன். என்னம்மா உங்க குடும்பத்துல இதெல்லாம் வழக்கமா? எல்லாம் சொல்லிட்டாரு எங்க அப்பா. சொன்னாரு பசியாத்த உங்க வீட்டுல சோறாக்க மாட்டீங்களாமா? பக்கத்து வீட்டுல தான் புடி துணுங்களாமா? ஆமாண்ணா அப்படியே பழகி போச்சு. ஏய் இது கூட பழகம், அது உப்பு போட்டுக்கிது அப்படியே துண்டுற. அதெல்லாம் பழகி போச்சுங்க. எங்க அப்பா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணிருக்க போறான்? எங்கன்னா போய் துண்டு ஊர் மேல உதவி வந்தானே என்ன? அட அது வழக்கமா தான் நடக்கும், ஆனா அது இல்ல, இது வேற. இது வேற வரமுடா. நான் வந்தது எங்க பக்கத்து வீட்டுல நல்லா சமைச்சு வச்சிருப்பாங்களா, அது நாங்க 2 பேரும் போய் தினமும் தெரியாம போய் தின்னுவோமா. சரி. அந்த வீட்டுக்காருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, என்னடா நம்ம சமைச்சு வைக்கிறதெல்லாம் காணாத போதேன்னு. அப்புறம் என்ன ஆச்சு? ஒரு நாள் 1 கிலோ உப்பு அள்ளி அப்படியே குழம்புல போட்டுக்கிறாங்க. பின்ன எவனோ சமைச்சு வச்சத புண்ணாக்கா போடாம என்ன பண்ணுவாங்க? அட சொல்றேன் இருப்பா. அந்த குழம்பு நாங்க எடுத்துட்டு போய் சாப்பிட்டா ஒரே உப்பு. ஆமா உப்பு கொட்டாங்கல்ல, உப்பு தான் இருக்கான். நான் தான் குழம்பு கண்டு வச்சு தேடி பார்த்தேன்னு இல்லையே. குழம்புல உப்பு போட கரைஞ்சிட்டு இருக்கான், அது நான் ஆடுறதுக்கு நான் மீனா என்ன? அது இல்ல, அவங்க உப்பு குழம்புல போடுறான்னு கீழே போடுறாங்க போல இருக்கு, அதனால உப்பே இல்ல. ஏய் சாப்பிடும் போது அது கறிக்கலையா? அது ஒரு இதாதான் இருந்தது, ஆனா அது உப்பு இல்லையே, அதனால நாங்க சாப்பிட்டுட்டோம். நல்ல குடும்பம். உங்க ஃபேமிலில மொத்தம் எத்தனை பேரு? நானு, எங்க அப்பா, என் தம்பி பின்னாடி வருவான். ஏகோ நான் விட்டு வந்துட்டேன். பாரு நான் ஆள் பார்த்து நல்லா இருக்கிறான், இவனும் இந்த கூட்டத்துல சேர்ந்தோனா. எப்போ நீ பாட்டுன்னு வந்துட்டுக்கிறா? நம்ம வீட்டு பின்னாடி வீட்டுல மீன் குழம்பு வச்சிருக்காங்க போலப்பா, வாசனை மூக்க தொலைச்சிச்சு தெரியுமா? ஐயே நானும் மாப்ப முத்தேன்டா, அவங்க வீட்டு அந்த ஆளுங்க கட்டி வச்சுக்கிறாங்கடா. ஓ அதுக்கு 4 பிஸ்கட் போயிட்டு அது போயிட போகுது. அது மறந்து போச்சு பாரு.
மறந்துட்டு மீன் குழம்பு விட்டேன். சரி இங்க நாக்குதா? இங்க வெறும் பூரி தாண்டா இருக்குது. இவன் கொஞ்சம் டீசென்டானு நினைக்கிறேன், துண்ண மாட்டான். டேய் குட்டா. அதுங்களால புடிங்க தான் தூஞ்சி, இவன் தட்டோட புடிங்க தூண்டுறானே. எல்லாம் பூரி நீங்களே காலி பண்ணிட்டுக்கிறீங்க. ஏனோ ஒரு 4 பூரி வையா. டேய் என்ன குடும்பமே சேர்த்து எனக்கு கிண்டல் பண்றீங்களா? வியாபாரத்துக்கு எடுத்து இப்படி பண்றீங்க? இந்த மாதிரிலாம் நிறைய கேய் வாங்கிக்கிறோம். என்னப்பா சொல்றது? ஆமா. டேய் உங்க அப்பா மேல தண்ணி ஓட்டுன உப்பும் ஓட்டுன, எதுக்கு அசைய மாட்டானடா? எங்க அப்பா மேல நிறைய பேர் காரி துப்பிக்கிறாங்க. அப்பவே அசில, இப்போ அசைய போறாரு. பெருமையில சொல்லுப்பா. சொல்லின்னு தானே பாக்குறேன். டேய், நான் ஒண்ணு சொல்றேன். சரி சொல்லுக்கா அவங்க கிட்ட. இங்க பாருங்க, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கல்யாணம். கல்யாணம் சோப்பிரியா தான் வரான். சொல்றத கேளுப்பா, குறுக்க பேசாதீங்க, அப்புறம் மறந்துடும். வியாபாரத்தை விட்டு இதுங்க கதை கேட்டுங்கிற பாரு. இருடா என்ன சொல்லுங்க பாக்கலாம். பக்கத்து வீட்டுல கல்யாணம், சாப்பாடு அப்படி கம்மன்னு ரெடி ஆயிட்டு இருக்குது. சரி அப்புறம் என்னாச்சு? போய் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஐயா சொல்றது கேட்க மாட்டேன், உலக மாதிரியே பேசிட்டு இருக்கிற. சரி சொல்லி தொலை. கல்யாணம் நடந்தா அந்த ஒரு நாளைக்கு தானே சோறு கிடைக்கும். ஆனா கல்யாணத்தை நிறுத்திட்டா அங்க சமைச்சு வச்சு சொல்ல எங்களுக்கு எதுன்னு கிடைக்கும்? அதுக்கா கல்யாணத்தை நிறுத்திட்டோம். அந்த பொண்ணு மேல அதை இதை குறை சொல்லி கல்யாணத்தை நாங்க நிறுத்திட்டோம். சோத்துக்காக கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களா? நாயா குடும்பம் இது? போன் வருது. சொல்லுமா. அப்படியா? விடவே விடாது அந்த பிச்சைக்காரன. என்னோட தம்பி பிச்சைக்கார ஒருத்த வீட்டான வந்தானா, அவன் பைய ஃபுல்லா விதவிதமான சோறு வச்சுனுக்குறானா. ஐயோ டேய், அப்படியே அமுக்கு சொல்லுங்க அம்மாவை. அவன அம்மிக்கு புச்சுனுக்குதான். டேய் இந்த புடி வாங்க போலாம். டேய் எவ்வளவு குடும்பம் நான் பாத்துக்கிறேன்டா. பிச்சைக்காரனே மாடிக்க வச்சுக்கலடா. என்னடா குடும்பம் இது? பூரி பூரியா? பயங்கர டென்ஷன்ல இருக்கிறேன். நீ போப்பா, நாளைக்கு வந்து போ. யோ நான் கஸ்டமர் தெத்தி அடிக்கிறா. அதுவும் கரெக்ட் தான். சரிண்ணா எத்தனை பூரி வேணா? அவங்கள மாரி எனக்கு ஓசில வேணும், கிடைக்குமா? என்னடா பண்ணலாம் இவனா? புடியாவனா? வாடாங்க வாடா. வா. உனக்கு ஓசி பூரி வேணுமா? அவங்கள மாரி செலவு இல்லாம தூண்டுறவன்ல. காலையில உன் மூஞ்சில் தானே மூச்சேன் வந்து சேர்த்துக்கு பாரு. நான் தெரியுங்க. ஏய் போடா போ. ஆமா, இவரு மூஞ்சில முடிச்சா அம்பானி வந்து சாடுவாரு. நான் தெரியுங்க. வரத்துக்கு புள்ள இப்படியே இருக்குதா? நானா காலையில டென்ஷனா இருக்கிறா. அது ஒரு குடும்பம் வந்துச்சுப்பா, செம்ம டென்ஷன் ஏத்திச்சுங்கப்பா. சரி உனக்கு என்ன உனக்கு சொல்லு. பூரி எத்தனைப்பா போனா? ஒரு 50 பூரி வேணும்னா. 50 பூரியா? டேய் கடைக்காண்டு போய் மாவு விட்டுறா. பூரி தொட்டத்துக்கு என்ன தருவீங்க? பூரிக்கு தொட்டுக்கிறதுக்கு சென்னா இருக்குதுப்பா. அதெல்லாம் வேணாம், கறி குழம்புதா? கறி குழம்புக்குதாவா? டேய் நித்துறா, கறி குழம்பு போகணும் அவருக்கு. சரி கடையில வேணா வாங்கி கொடுத்துடலாம், காசை வாங்கு. அதுவும் கரெக்ட் தான். வந்த வியாபாரத்தை ஆகணும். சரி தம்பியா, காசு கொடு தம்பியா. காசா? என்னப்பா காசு கேட்டா தலையை சொல்றான். சரி எனக்கு பூரி வேணாம். வேணாவா? டேய் இப்பதானடா கேட்டேன். நீ காசு கேக்குறியா? ஏண்டா காசு கேட்காம சும்மா வாடா பூரி தருவாங்க? நீ சும்மா குத்தா குடி, இல்ல வேணாம். சும்மா உனக்கு கறி குழம்பு ஊற்றி 50 பூரி வேணுமா? 55 60 கூட கொடுக்கலாம். 60னா 100 தரேன். கறி குழம்பு. சே இன்னைக்கு வியாபாரமா போச்சு. கடையை முட்டு போய் தூங்க வேண்டியதுதான்.